பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம். சும்மாவா வந்தது சுதந்திரம் என்பது, சும்மாவா வந்தது. இந்திய ராணுவத்தில் பிரிட்டிஷார் புதிதாக புகுத்திய என்ஃபீல்டு துப்பாக்கிகள் இந்திய சிப்பாய்களிடையே ஒரு கலகத்துக்கு வழி செய்தது என்று சொன்னீர்கள். அதில் அப்படி என்ன சூட்சுமம் இருந்தது தாயே? ஆம் மகனே, அதில்தான் சூட்சுமம் அடங்கி இருந்தது. இந்திய சிப்பாய்கள், அவர்கள் இந்துக்களாகட்டும் இஸ்லாமியர்களாகட்டும், தங்கள் மத நம்பிக்கைகளில் மிகவும் பிடிப்புள்ளவர்களாகவே இருந்தார்கள். அவர்களுடைய மத நம்பிக்கைகளை குலைத்து அவர்களை கிறிஸ்தவர்கள் ஆக்கினால்தான் பிரிட்டிஷாருக்கு விசுவாசம் உள்ளவர்களாக இருப்பார்கள் என்று திட்டமிட்டு மதமாற்றங்களை ஆங்கிலேயர்கள் பெருமளவு செய்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு சிக்கலில்தான் இந்திய சிப்பாய்கள் அந்த கலகத்தில் ஈடுபட்டார்கள். 1856 இராணுவத்தில் புதிய என்ஃபீல்டு துப்பாக்கிகள் அறிமுகம் செய்யப்பட்டன. டம்டம், அம்பாலா, சியால்கோட் ஆகிய இடங்களில் அந்த துப்பாக்கிகளை கையாள்வதற்கான பயிற்சி மையங்கள் இருந்தன. பயிற்சி தொடங்கிய சில மாதங்களிலேயே சிப்பாய்களிடையே ஒரு சந்தேகம் எழுந்தது. அது பெருமளவில் மற்ற சிப்பாய்களிடையேயும் பரவியது. 1857 என்ஃபீல்டு துப்பாக்கியில் செலுத்தப்படும் தோட்டாக்களின் உராய்வு தன்மையை குறைப்பதற்காக அவற்றில் பசு, பன்றிக் கொழுப்பு எண்ணெய் பூசப்பட்டுள்ளது என்ற தகவல் வங்காளத்து சிப்பாய்களிடையே வேகமாக பரவியது. என்ஃபீல்டு துப்பாக்கியில் அந்த தோட்டாக்களை பொருத்தும் போது தோட்டாக்களின் நுனிபாகத்தை வாயினால் கடித்து அதன் மேல் உரையை அகற்ற வேண்டியிருந்தது. ஆனால் அவற்றின் பசு, பன்றிக் கொழுப்பு எண்ணெய் தடவப்பட்டுள்ளது என்று பரவிய தகவலால் இந்து சிப்பாய்களும் முஸ்லிம் சிப்பாய்களும் அருவருப்போடு அதை வெறுத்தார்கள். காரணம், மத ரீதியாகவே இந்த செயல் அவர்களுக்கு கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. பசுவை புனிதமாக கருதி வணங்கும் இந்து சிப்பாய்கள் பசுவின் கொழுப்பு தடவிய தோட்டாவை தங்கள் வாயால் கடிப்பதா என்று ஆத்திரப்பட்டார்கள். அதுபோல பன்றிக் கொழுப்பு தடவிய தோட்டா விவகாரம் முஸ்லிம் சிப்பாய்களிடையே மத உணர்வை புண்படுத்தும் விதத்தில் அமைந்துவிட்டது. ஏற்கனவே பல்வேறு காரணங்களால் நாடு பெரும் எரிமலையாக கொந்தளித்துக் கொண்டிருந்த சூழ்நிலையில் இராணுவ வீரர்களிடையே ஏற்பட்டுவிட்ட இந்த கோபம் மேலும் சூடேற்றிவிட்டது. வெடிமருந்து கிடங்காய் மக்கள் பலர் குமுறிக் கொண்டிருந்த நிலையில் சிப்பாய்களின் கோபம் அதன் மீது பற்ற வைத்த தீக்குச்சி விழுந்ததைப் போல ஆகிவிட்டது. 1857 ஜனவரி மாதத்தில் கல்கத்தாவுக்கு அருகே உள்ள டம்டம் பகுதியில் கொழுப்பு தடவிய தோட்டாக்களை குறித்த தகவல் பரவத் தொடங்கியது. விரைவில் அது காட்டுத் தீயாய் வங்காளத்து சிப்பாய்களிடையே முற்றிலும் பரவியது. இந்த தோட்டாக்களை பயன்படுத்தக்கூடாது என்று அவர்கள் தீர்மானித்தார்கள். அதனால் உயரதிகாரிகள் அந்த தோட்டாக்களை கொடுத்த போது சிப்பாய்கள் அதை கையால் தொடக்கூட மறுத்தார்கள். 1857 பிப்ரவரி 26 பெர்ஹாம்பூரில் சிப்பாய்கள் முதலில் அந்த புதிய தோட்டாக்களை வாங்கிக் கொள்ள மறுத்தார்கள். அவர்களின் செயலால் ஆத்திரமடைந்த இராணுவ அதிகாரி மிச்சல் அவர்களை கண்டித்தான். தண்டிப்புக்கு ஆளாவீர்கள் என்று எச்சரித்தான். மிச்சல் அளித்த மிரட்டல் சிப்பாய்களை சினத்தில் தள்ளியது. அன்று நள்ளிரவே இராணுவ முகாமில் பெரும் கூச்சலில் ஈடுபட்டார்கள். இராணுவ அதிகாரிக்கு எதிராக கோஷமிட்டு தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினார்கள்.
பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். போரிலே இறங்கிவிட்டால் இன்னல் சூழும் தெரியும். பெற்ற தாய் பசித்திருப்பாள், பிள்ளைக்கது புரியும். அன்னையர்க்கு அன்னையார பாரதியின் துயர் துடைக்க அன்னை தானே அழித்துக் கொண்டோர் எத்தனையோ எத்தனை. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.